அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீரமரணம் அடைந்தவர்களுடைய விருப்பம். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது என்ற தற்காப்பு யுத்த களத்தில் கொல்லப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்தித்து, ஜாபிரே, ஏன் கவலையாக இருக்கிறீர் என விசாரித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தந்தை உஹது என்ற தற்காப்பு யுத்த களத்திலே வீரமரணம் அடைந்து விட்டார். அவருடைய குடும்பங்களையும் சில கடன்களையும் விட்டு சென்றுள்ளார். அவருடைய கடனை அடைத்து குடும்பத்தை எப்படி நடத்துவது என யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் பதில் கூறினேன். அதை கேட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உன் தந்தையை பற்றி அவரை சந்திக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டான் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்கிறார்கள். நான், அவசியம் கூறுங்கள் அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டுக்கொண்டேன். அல்லாஹ் யாருடனும் திரையின்றி பேச மாட்டான், ஆனால் உன் தந்தையுடன் நேரடியாக திரையின்றி பேசினான். என் அடியானே, உனக்கு என்ன வேண்டும் என்று உன் தந்தையிடத்திலே அல்லாஹ் கேட்டான். நீ என்ன விரும்புகிறாயோ அதை தருகிறேன் என்று அல்லாஹ் கேட்டான். அதை உனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கும் அளித்தான். அதற்கு உன்னுடைய தந்தை, என்னுடைய ரப்பே, எனக்கு மீண்டும் உயிர் கொடு. அந்த உயிரை உனக்காக நான் தற்காப்பு யுத்த களத்திலே கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்து திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ், இங்கு வந்தவர்கள் யாருமே உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் என்பது போன்ற உண்டான ஒரு தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்று கூறிய போது, அப்படியானால் என்னை பற்றிய செய்திகளையாவது என்னை பிரிந்து வாழுகின்ற என் குடும்பத்தாருக்கு எத்தி வைப்பாயாக என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்களை, அதாவது மரணித்தவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் உயிருள்ளவர்கள். அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் இருந்து உணவளிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்து வீரமரணம் அடைந்து வெட்டப்பட்டவர்கள், இறந்து விட்டவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். மாறாக அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடத்திலே நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு உணவும் வழங்கப்படுகிறது என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 3 சூரத்து ஆல இம்ரான் வசனம் 169 இறக்கி வைக்கப்பட்டு, இது மாதிரி அல்லாஹுடைய பாதையிலே வீரமரணம் அடைந்தார்கள் அல்லவா, அவர்கள் உயிருள்ளவர்கள் என்பதையும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேத வரிகளை சொல்லி அவருக்கு ஆறுதல் கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 7905 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதற்காக வேண்டி கலந்து கொண்டு அதிலே வீரமரணம் அடைந்தார்கள் அல்லவா, அவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் தான் செய்த அந்த தியாகத்திற்கு பகரமாக ஏதாவது சொர்க்கத்தில் இருந்து ஏதாவது சலுகைகளை, சுகபோகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவதில்லை. மாறாக அவர்களுக்கு என்ன, ஏற்கனவே ஒரு வீரமரணம் அடைந்தோம், அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த மரியாதை, அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த மதிப்பு எல்லாம் கண்டு அவர்கள் மீண்டும் இது மாதிரி உண்டான இன்னொரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், வீரமரணம் அடைந்து வந்தவர்கள் மீண்டும் உலகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்கின்ற விதி இருப்பதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடைபெறாது என்று குறிப்பிட்டு, அல்லாஹு தஆலா அவர்கள் விரும்பியபடி வீரமரணம் அடைந்தவர்கள், வெட்டப்பட்டு கொல்லப்பட்டவர்கள், மரணித்தவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் இரட்சகனால் உணவளிக்கப்படுகிறார்கள், மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற செய்தியின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
வீரமரணத்திற்கு உண்டான நற்கூலியை முழுமையாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.